திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 2ஆம் தந்திரத்துல கடைசி தலைப்பு வந்துட்டோம். இன்னையோட 2ஆம் தந்திரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம ஆவலோட எதிர்பார்க்கிற 3ஆம் தந்திரம் யோகம், பிராணாயாமா பயிற்சி அது எல்லாமே அடுத்த தந்திரத்துல தான் சொல்லி கொடுக்க போறாரு. இப்ப இந்த தந்திரத்துல கடைசியா அப்ப என்ன தலைப்புல அவர் நிப்பாட்டுறாரு அப்படின்னா, பெரியோரை துணை கோடல். பெரியவர்களை நமக்கு துணையாக எப்பயுமே வச்சுக்கணும். ஏன்னா, அடுத்த தலைப்பு அவர் ஒரு கலைய எப்படி செய்றதுன்னு கற்றுக் கொடுக்க போறாரு. அ இப்ப இந்த திருமந்திரம் புக்ல நாம நெறைய விஷயங்கள் படிச்சுட்டு வர்றோம். இது எல்லாமே நூலறிவு. நம்ம கற்பனையாவே அவரு சொன்ன மாதிரி கண்ண இப்படி வைக்கிறோம், நாக்க இப்படி மடக்குறோம்ன்னு கற்பனையாவே நாம படிக்க தான் செய்றோம். இது நூலறிவு. இனி வரப்போறது நமக்கு பயிற்சியாவே அவர் சொல்லிக் குடுக்க போறாரு. எப்படி உட்காரணும், இந்த பயிற்சி செய்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயாராகணும், அதெல்லாம் சொல்லிக் குடுக்க போறாரு. அந்த நுணுக்கங்கள சொல்லிக் குடுக்க போறாரு. அப்ப அடுத்து வரப்போறது நுண்ணறிவு. திருக்குறள்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆ வர்றது நூலறிவு. அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நுண்ணறிவு. இறுதியா போறது தான் வாளறிவு. வாளறிவு அப்படிங்கிறது அதுதான் கடைசி நிலை. நம்ம இந்த நுண்ணறிவு மூலமா நாம எத போய் அடைய போறோமோ அதுதான் வாளறிவு. அந்த வாளறிவு எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு துணையா இருந்து, அனுபவப்பட்டவர்கள் இருந்து நமக்கு சொல்லிக் குடுத்தா தான் அந்த அறிவு நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த நூல் அறிவு நமக்கு இப்ப நம்ம இருக்கிற இந்த காலத்துல அந்த காலத்திலயாவது அவங்க நூல தேடி தேடி போய் கற்கணும். இல்லைன்னா அத கற்று தெரிஞ்சவங்க கிட்ட போய் இவங்க கத்துக்கணும். இப்ப அப்படி இல்ல. நம்ம கையிலேயே மொபைல் இருக்கு. எந்த நூல்ல பத்தின அறிவு வேணும்னாலும் நம்ம ஒரு செகண்ட்ல அத எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கலாம். அப்ப நூல் அறிவு இப்ப பெருசே கிடையாது. நுண்ணறிவு அப்படிங்கிறது அத நம்ம என்னலாம் நூல்ல படிச்சோமோ அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, செயற்படுத்துறது. அது நுண்ணறிவு. அதுக்கும் இப்போ எல்லாமே ஏஐ வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம என்ன செய்யணும்னு அதுல ஃபீட் பண்ணிட்டா போதும். அது நம்மள விட இன்னும் சிறப்பா, நுணுக்கமா ஒரு விஷயத்த எப்படி செய்யணுங்கிற எல்லாத்தையுமே அதுவே செஞ்சுருது. அது நுண்ணறிவு. அப்ப நுண்ணறிவும் நமக்கு இப்போ தேவையில்லாம போயிருச்சு. இறுதியா உள்ளது வாலறிவு. அதுதான் நம்மளே நமக்குள்ள இருக்கிற இறைவன அடையக்கூடிய அறிவு. அந்த அறிவு இன்னொருத்தருடைய துணை இல்லாம முடியாது. ஒரு ஒரு வித்தைய ஒருத்தவங்க நமக்கு தொட்டு காட்டினாதான் நமக்கு அத உணர முடியும். அதுதான் அந்த வாலறிவு. அப்ப இனி அடுத்து வரக்கூடிய அந்த அஷ்டாங்க யோகம் இது எதுனாலுமே நீ பயிற்சி பண்றதுக்கு இவ்வளவு மந்திரங்கள் படிச்சு தயாராயிட்ட அப்படின்னாலுமே இந்த நூலறிவும் நுண்ணறிவும் மட்டும் உனக்கு போதாது. வாலறிவு உனக்கு தேவை. அப்ப நீ எந்த இதுல நீ ஆர்வமா இருக்கியோ அதுல உனக்கு முன்னாடி இருந்த ஒரு முன்னோரையோ ஒரு சான்றோரையோ தேடி அவங்களுடைய துணை கொண்டுதான் நீ அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளை நீ செய்ய வேண்டியது இருக்கும். அப்படிங்கறத தான் இந்த பெரியோரை துணை கோடல்ல வலியுறுத்துறாரு. இப்ப இதுவுமே நம்ம திருக்குறள்ல படிச்சிருக்கோம். பெரியோரை துணை கோடல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு திருவள்ளுவருமே சொல்லியிருக்காரு. இப்ப அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் அந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பெரியோர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கணும்னா, முதிர்ந்த அறிவுடையவர்களா இருக்கணும். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துகிட்டு அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நம்மள விட நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு முதிர்ந்த அறிவு இருக்கிறவங்க கூட தான் நாம துணை இருக்கணும். 2வது அவங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கணும்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும். சுயநலமோ, தன்னலமோ, தன் குடும்பம்னு இல்லாம அனைவருக்குமே அந்த பொது நலம் உள்ளவங்களா அந்த பெரியோர் இருக்கணும். அம் நம் நம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெரியோர நாம எப்படி பண்ணணும்னா, நம்மளுடைய சுற்றத்தினரா அவங்கள வச்சுக்கணும். அ அந்த அந்த பெரியோர நம்ம புரிஞ்சுகிட்டோம். அவங்கள என்னைக்கோ ஒரு நாள் போய் பார்த்தோம், வணங்குனோம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உறவுனா எப்படி இருப்போம்? ஒவ்வொரு நிமிடமும் நம்ம அவங்களோட பகிர்ந்துக்க கூடியதா இருப்போம். அந்த மாதிரி அவங்கள நமக்கு நெருக்கமா ஆக்கிக்கணும்.
அந்த மாதிரி ஒரு பெரியவர நம்மளுடைய சுற்றத்தாரா, உறவினரா மாற்றக்கூடிய திறமை நமக்கு இருக்குன்னா, அதுதான் மிகப்பெரிய வலிமை. அ நான் போய் ஜிம்ல இவ்வளவு இது பண்ணி என் ஸ்ட்ரென்த்த கூட்டுனேன். அது இல்ல வலிமை. ஒரு பெரியோர்கிட்ட அ நம்ம வந்து அவங்கள சுற்றமா வச்சுக்கிறதுனா எப்படி? அவங்களுடைய அன்ப நாம பெறணும். அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கிறது தான் வலிமையான குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மன்னனும் எப்படி இருக்கணுமா? மன்னன்னா அவன மிஞ்ச ஆளே கிடையாது. அப்பேற்பட்ட மன்னன் கூட ஒரு பெரியோருடைய துணை இல்லாம அவன் ஆட்சி செய்றது வந்து தவறு அப்படின்னு மன்னனுக்கும் அறிவுரை சொல்றாரு. அ அப்படி ஒரு பெரியோர் துணை இல்லாம ஒரு மன்னன் ஆட்சி செய்தானா, ஒரு பகைவன் வந்து அவன அழிக்க வேணுங்கிற அவசியமே இல்ல. அவனுடைய அரசாங்கம் அவனாலேயே அழிந்துவிடும், பெரியோர் துணை இல்லேன்னா. அது ஒரு கருத்தா சொல்லியிருந்தாரு. அந்த பெரியோர் இல்லாத ஒரு மன்னன் ஆட்சி செய்றது எப்படின்னா, பாகன் இல்லாத ஒரு யானை வந்து போர்க்களத்துல எப்படி இருக்கும்? அதுக்கு சமம். அந்த அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த யானை தானே அந்த தன்னுடைய உடல வந்து மாய்த்துக்கும். பாகன் இல்லேன்னா. அதுதான் பெரியோர் இல்லாம ஒரு அரசன் இருக்கிறதுக்கு சமம். இது எல்லாமே. அப்புறம் நம்ம வந்து ஒரு நெறைய பேர பகச்சுக்கிட்டு இருக்கிறத விட, ஒரு பெரியோர வந்து நம்ம கைவிட்டுட்டோம்னா, அத விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அப்ப இருக்கிறதுலே பெரியோர நம்ம வந்து கைவிட்டுட்டோம்னா, அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைக்கு நம்மள கொண்டு போகும். அப்படிங்கிறத திருக்குறள்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப பெரியோர்ங்கிறவங்கள அவர் என்ன மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில வச்சு அவரு விளக்கம் சொல்லியிருக்காருங்கிறது திருக்குறள்லயே புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப திருமூலர் அ அ இ இந்த இதுல எதுக்கு பெரியோர் வேணும்? எதுக்கு அவங்கள துணை கொள்ளணும்? அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நம்ம மனிதர்கள் வந்து அ அடிப்படையாவே நம்ம எப்படி வாழ்ந்தோம்னா, கூட்டம் கூட்டமா வாழ்ந்தோம். அ இப்ப இப்ப நம்ம ஜெனரேஷனாவது ஒரு பெரியப்பா, சித்தப்பா, அ அயம்மா, அயப்பா அந்த ஒரு சின்ன ஃபேமிலிலயாவது இருந்தோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க அம்மா, அப்பா, பிள்ளைங்க மட்டும் வந்துட்டாங்க. இன்னும் அந்த அயப்பா காலத்துக்கு முன்னாடி பார்த்தா, அந்த அயப்பாவோட அண்ணன், தம்பிங்க அவங்களும் சேர்ந்து இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா, அந்த பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா, அந்த ஒரு ஊரே சேர்ந்து தான் இருக்கும். எப்பயுமே ஒண்ணாவே இருந்து, ஒண்ணாவே சமைத்து, ஒண்ணாவே சாப்ட்டு, அப்படி ஒரு கூட்டமாவே தான் வாழ்ந்த மக்கள். அப்படி அந்த கூட்டமா ஒரு குழுவா இருக்கும்போது, அவங்களுடைய பிளஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட ஒரு சின்ன கன்று, அது நல்லா ஒரு 100 வருடம் வாழ்ந்த ஒரு மரம் அப்படின்னா, அதோட ஒரு சின்ன கன்ற நம்ம அத விட்டு எவ்வளோ தூரம் போய் தள்ளி வச்சாலும், அது என்ன செய்யும்? அந்த வேர் வந்து இந்த தாய் மரத்த நோக்கியே தான் அதோட வேர் போயி, அது கூட இணையறதுக்கு தான் முயற்சி பண்ணும். அப்படி அந்த 2 வேரும் இணைஞ்சிருச்சுன்னா, இந்த சின்ன மரத்துக்கு தேவையான எல்லாமே அந்த பெரிய மரத்துல இருந்து அப்படியே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஒரு சத்தா இருந்தாலும் சரி, அ அந்த இந்த சின்ன மரத்துக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, எதுவா இருந்தாலும் சரி, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அது எப்படி தன்ன காப்பாத்திக்கணும் எல்லாமே அந்த பெரிய மரத்துக்கிட்ட இருந்து அது எடுத்துக்கும். இப்ப நம்ம இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம்னா, அந்த அந்த மரத்துக்கு தொடர்பில்லாதபடி நம்ம அத வளர்க்க ஆரம்பிச்சுட்டோம். அப்ப இதுக்கு தேவையான அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த சத்தெல்லாம் நம்ம ஆர்டிபிஷியலா வெளியில இருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அது இதுன்னு குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். அப்ப அந்த அந்த மரத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள்ல வந்து எந்த ஒரு சத்துக்களுமே இருக்காது. அந்த தாய் மரத்தோட தொடர்புல இருந்து வரக்கூடிய மரங்கள் தான் அதே தரமான சத்துள்ள உணவுகள வந்து கொடுக்கும். நம்ம எப்ப வெளியில இருந்து அந்த இத துண்டிச்சுட்டு நம்ம குடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அது வெறும் சக்கைய மட்டும் தான் நமக்கு வந்து குடுக்குது. அப்ப அதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. அப்போ ஒரு மரத்துக்கே என்ன தேவைன்னா, அதோடைய சுற்றம், அ அவங்களுடைய மூதாதையர்கள், அவங்களுடைய அந்த தொடர்பு இருந்தா தான், அந்த மரமே வந்து ஒரு அது அது பிறந்த பலன வந்து அது அனுபவிக்கும். அதே மாதிரி தான் வாழை மரமும் அப்படிதான் சொல்வோம். ஒரு வாழ மரம் இருக்குன்னா, அதோடைய வாழ்நாள்லே அத சுத்தி நிறைய கன்றுகள வந்து குடுத்துரும். அந்த அது எல்லாமே அந்த வாழ மரத்துல இருந்து வரும்.
அதோட எல்லாமே இந்த மரத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம இதை எடுத்து எங்க வச்சாலும் அதே பவரோட அந்த வாழை மரம் வந்து வரும். இதே மாதிரி தான் நம்மளும் இருந்திருக்கோம். அந்த மரத்தோடைய குணம் தான் நமக்கும் இருந்திருக்கு. அதனால தான் நம்மளுடைய கலாச்சாரத்தையே என்ன சொல்லுவாங்கன்னா, வாழையடி வாழையா எங்க குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? எங்களுடைய அயப்பாக்கு என்ன குணம் இருந்துச்சோ அது இப்ப எங்க பேரனுக்கு அப்படியே வருது. அதுதான் அந்த பரம்பரை. அப்போ நம்மளுடைய நல்ல விஷயங்கள், நல்ல குணங்கள் எல்லாமே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே வருது. இப்ப நம்ம வந்து ஒரு 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 உறவ வந்து போதும், இந்த வயசானவங்களலாம் வச்சுக்கிட்டு நம்மளால கட்டுப்படி ஆகல, முடியல அப்படின்ட்டு அந்த வயதானவங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு, நம்ம ஃபாரின்ல செட்டில் ஆகுறோம் அப்படி இப்படின்னு வரும்போது, நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சிடுறோம், போயிடுறோங்கிறப்ப அந்த அந்த ஒரு ஜீன் நமக்குள்ள அந்த ஒரு பாண்ட் இதெல்லாம் இல்லாம போறப்ப, நமக்கு எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலும் எப்படி அந்த மரம் வந்து சத்தில்லாத ஒரு காய குடுக்குதோ, அதே மாதிரி தான் நாம எவ்வளவுதான் அந்த நூலறிவையும், நுண்ணறிவையும் கொண்டு வந்துகிட்டே இருந்தாலும், அந்த வாலறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி அறிவு வந்து நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் குடுத்தா மட்டுமே தான் வரும். அவங்கள விட்டுட்டு நம்ம எத்தன நூலும், நுண்ணறிவும் பயன்படுத்தினாலும் அந்த வாலறிவு வந்து நமக்கு கிடைக்காது. அதுதான் பெரியோரை துணை கேடல் அப்படிங்கிற இதுல வந்து திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அந்த பாடல்கள் பார்க்கலாம். அப்ப பெரியோர் அப்படிங்கிறவங்க எதுலனாலும் நம்மளுடைய சொந்த பந்தத்துல இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்களாவும் இருக்கலாம். இல்ல நம்மளுடைய சொந்த பந்தம் வேற விதத்துல இறைவன் அடைஞ்சிருப்பாங்க. நமக்கு வேற ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப அதுல யாரு வந்து ஞானியா இருக்காங்க, பெரியோரா இருக்காங்கன்னு அவங்கள தேடி அவங்க கிட்ட நம்ம போகணும் அப்படிங்கிறத தான் இந்த இந்த தலைப்புல வந்து சொல்லியிருக்காரு. பெரியோரை துணை கோடல், ஞானம் மிக்கவரை துணையாக கொள்ளுதல். இதுதான் தலைப்பு. முதல் பாடல் 543வது பாடல். ஓடவல்லார் தமரொடு நாடாவுவன், பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவான், தேடவல்லார்க்கருள் தேவர் பிரானொடும், கூடவல்லார் அடி கூடுவன் யானே. இப்போ ஓட வல்லார் அப்படின்னா ஓடுவதற்கு வல்லமை கொண்டவர்கள், ஓடுவதற்கு ஆற்றல் படைத்தவர்கள். எங்க ஓட போறோம்? நம்ம நம்ம இந்த தலைப்பே வந்து இறைவனை அடையிறதுக்கான இதுதான் சொல்லியிருக்காரு. அப்போ ஓட வல்லார் அப்படின்னா இறைவனுடைய திருவடியை போய் பற்றி பிடிப்பதற்கு தயாராக உள்ளவர்கள், செல்பவர்கள். இவங்களதான் பெரியோர்களா அவர் வந்து சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடியவங்களுடைய எண்ணம் எப்பயுமே அவங்களுடைய ஓடுறது அப்படின்னா நம்மளுடைய கால்களை கொண்டு இந்த உடலை வச்சுட்டு நாம செய்யக்கூடிய பயிற்சி எல்லாமே வந்து இறைவனுடைய திருவடியை நோக்கி தான் இருக்கும். அதுதான் ஓட வல்லார். தமரோடு நாடாவுவன். தமரோடு அப்படின்னா தமர் அப்படிங்கிறது தமிழ் சொல். திருக்குறள்லையும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு தமரோடு அப்படிங்கிற வார்த்தை. தமர் அப்படின்னா நம்மளுடைய உறவினர் அவங்களதான் தமர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கதவுகள் இருக்கு இல்லையா, அதையும் வந்து தமர் கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விருந்தினர்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த கதவை வந்து நம்ம நல்லா திறந்து வச்சிருப்போம். மற்ற நேரம் கதவை பாதியா சாத்தி இருப்போம், அந்த மெயின் வாசலை. எந்த விருந்தினரையும் நம்ம வந்து பின்வாசல் வழியா கூப்பிட மாட்டோம். விருந்தினருக்கே உரியது முன்வாசல். இப்போ ஒருத்தவங்க வந்து நின்னாலே நம்ம செய்யறது கதவை வந்து நல்லா திறந்து அவங்கள வந்து வரவேற்போம். அந்த அந்த மெயினான கதவை தான் வந்து தமர் கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. தமர் வாயில், தமர் வாசல் அப்படிங்கிறது விருந்தினர் உள்ள வருவதற்கான ஒரு வழிதான் வந்து தமர். இப்ப இங்க என்ன சொல்றாரு? ஓட வல்லார் தமரோடு அப்படின்னா தமரோடு அப்படிங்கிறது இங்க நம்மளுடைய விருந்தினர், நம்ம விருந்தினர் உறவினர் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நம்ம யார்கிட்ட இருந்து வந்தோம் அவங்கதான் நம்மளுடைய உறவுக்காரவங்க. நம்ம எல்லாருமே சிவன் கிட்ட இருந்து வந்தவர்கள். அப்ப இங்க சொல்லக்கூடிய தமர் அப்படிங்கிறது நம்மளுடைய உறவினரான சிவன். இப்ப சிவன் வரக்கூடிய அந்த வாசல், அந்த மெயினான வாசல் எதுனா நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த உச்சந்தலையில இருக்கக்கூடிய அந்த துவாரம் தான் வந்து தமர் கதவு, நம்மளுடைய உடலுக்கான தமர் கதவு. அது வழியாதான் அந்த சிவன்கிற விருந்தினரை நாம உள்ள அழைக்க போறோம், அவரோட வந்து இணைய போறோம்.
இப்போ ஓட வல்லார் தமரோடு அப்படின்னா அந்த நம்ம தேடக்கூடிய அந்த பெரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த தமர்கதவு மூலமா அந்த உறவினரான சிவனை போய் அடைகிறதுக்கு ஓடக்கூடிய அந்த உடல் பக்குவத்துல அவர்கள் வந்து இருப்பார்கள். நாடாவுவன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரியவரை நீ பார்த்துட்ட அப்படின்னா அவரை விட்டுறாத, அவரை போய் நீ நாடு, அவருடன் சேர்ந்துரு, அவர்கிட்ட பழகு, அவரை வந்து நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன். இப்ப ஓடுறதுக்கு எப்படி இந்த உடல் தேவையோ அது மாதிரி பாடுறதுக்கு என்ன தேவை? நம்ம இப்ப ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே பாட சொன்னா அது பாட்டாவா இருக்கும்? பாடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ரிலாக்ஸா உட்கார்ந்து இந்த உடலை விட்டுட்டு மனதை பக்குவப்படுத்தி அந்த பாட்டு என்ன ராகத்துல இருக்கு, எங்க ஆரம்பிக்கணும், எங்க கூட்டணும், எங்க குறைக்கணும் அப்படிங்கிறது மனம் சார்ந்தது. இப்ப பாட வல்லார் அப்படின்னா அவங்களுடைய மனம் வந்து தயாரா இருக்கு. ஒருத்தருடைய மனம் எப்பயுமே இறைவனை நினைச்சிட்டு அவரை போய் எப்படி அடையிறது, எப்ப அடையிறதுன்னு யாருடைய மனம் வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கோ அவரும் வந்து பெரியவர் தான். அப்ப பாடவல்லார் ஒளி பார்மிசை அவருடைய அந்த பார்மிசைனா இந்த பூமி முழுவதும் அவருடைய இசை ஒலிக்கும்படி யாரு மனதளவுல இறைவனை நினைச்சிட்டு இருந்தாலும் வாழ்குவன் அவரையும் நீ விட்டுறாத, அவரும் பெரியவர், அவரையும் நீ போய் பற்றிக்கோ. அதாவது பெரியவரை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் பெரியார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா உடல் அளவுலையும் அவங்க இறைவனையே நினைச்சிட்டு இருப்பாங்க, மனதளவுலையும் இறைவனுடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. தேட வல்லார்கருள் தேவர் பிரானொடும். தேட வல்லார்னா நம்ம எப்ப தேடுவோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் எல்லாமே சிவன் மேல இருக்கும்போது எண்ணத்தாலதான் உட்கார்ந்து நான் யாரு, நான் ஏன் இப்படி வந்தேன், எனக்கு என்ன நான்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணம் எல்லாமே சிவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் தேட வல்லார். அவங்கதான் அவங்களான உண்மையான அடையாளத்தை தேடுறதுக்காக ஒரு நோக்கத்துல இருப்பாங்க. தேட வல்லார் அப்படின்னா அவங்களுடைய எண்ணமும் எப்பவுமே இறைவனை நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னா ஆஹ் தேட வல்லார் கருள் தேவர் பிரானோடும் அவரும் அவரும் அந்த இறைவனை தேடக்கூடிய அந்த பெரியவர் தான். உடலாலையும் இறைவனை தேடுவாங்க, மனதாலையும் தேடுவாங்க, அவங்களுடைய எண்ணமும் இறைவனை நோக்கியே இருக்கும். கூட வல்லார் அடி கூடுவன் யானே. கூட வல்லார்னா அந்த மாதிரி ஒருத்தவங்கள போய் பார்த்துட்டேன்னா அவங்களோட போய் நீ கூடுனாலே போதும், அடி கூடுவான் யானே. அவங்களோட நீ கூடிட்டேன்னா இறைவனுடைய திருவடிக்கு அவங்களே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. இதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு இந்த நாயன்மார்கள் கதையில நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, அப்பூதி அடிகளும் அப்பர் சுவாமிகளும். அப்பர் மேல அப்பூதி அடிகள் அவ்வளோ பைத்தியமா இருப்பாரு. அவருக்கு வந்து சிவனை பத்தின சிந்தனை இருக்காது. எந்நேரமும் அப்பரையே தான் நினைச்சிட்டு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னு அவரையே நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு திருநாவுக்கரசுனா யாரு என்ன எதுவுமே தெரியாது. யதார்த்தமா ஒரு நாள் பார்க்கும்போதுதான் திருநாவுக்கரசே கேட்பாரு, அப்பர் சுவாமிகளே எதுக்கு எங்க பாரு நீ திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுனே எழுதி வச்சிருக்க, ஏன் உன் பேர்ல நீ ஒன்னும் செய்ய மாட்டியா, ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறதுனா கூட எதுக்கு திருநாவுக்கரசுனே எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னதும் இவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும். ஏன்னா இவருக்கு அந்த பற்று இருக்கிறது எல்லாமே திருநாவுக்கரசு அப்படிங்கிற அந்த பெயர் மேலதான் அவருக்கு அவ்வளவு பற்று இருக்கும். அப்படி இருப்பாரு. அவர் சொல்லவும் இவர் கோவம் வந்து உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி, அவர் இப்படி அப்படின்னு சொல்லி அவர் புகழ வந்து அவர் அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சொல்லவும் இவ்வளவு கேக்குற நீ யாருன்னு சொல்லவும் அவர் வந்து தான் தான் அந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொல்வாரு. நான் நீ எவ்வளவு பெரிய ஆளு, ஒருத்தரை இவ்வளவு தூரம் நீ வச்சிருக்கேன்னா அப்போ உனக்கு எவ்வளவு உயர்ந்த எண்ணம் இருக்கும். நான் வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு சாதாரண ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருநாவுக்கரசுங்கிறத சொல்லிடுவாரு. இவருதான் திருநாவுக்கரசு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பூதி அடிகள் வந்து திருநாவுக்கரசோட பாதத்துல விழுந்து அவருடைய பாதத்தை எடுத்து இவர் தலையில வைப்பாரு. அப்ப அதாவது அப்பூதி அடிகளுக்கு மேல அப்பர் சுவாமியோட திருவடி இருக்கு. ஆனா அப்பர் சுவாமிக்கு பார்க்கும்போது அது சிவனுடைய திருவடியா தெரியும்.
அப்ப அந்த கதையில இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம நம்ம மனசார நினைச்சு ஒரு அடியாருடைய பாதத்தை நம்ம தொட்டா அவர் பாதமே வந்து சிவபெருமானுடைய திருவடியா தான் இருக்கும். அடியார் பாதமும் சிவன் பாதமும் ஒண்ணு. ஏன்னா சிவன் வந்து இவங்களுடைய பாதத்தோடயே தான் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அதனால அடியாருடைய பாதம் வேறு, சிவன் பாதம் வேறு கிடையாது. இரண்டுமே ஒரே திருவடி அப்படிங்கிறத அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல இந்த மாதிரி ஒரு பெரியாரோட நீ போய் கூடிட்டேனா, அவங்களோட சேர்ந்து நீ நடக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னாலே, அந்த அடிதான் சிவன் திருவடி. நீ தனியா போய் சிவன் திருவடிய சேர வேண்டியதில்ல. நீ சேர்றதே சிவன் திருவடியா தான் இருக்கும். அதனால அப்படி ஒரு பெரியார நீ கண்டுபிடிச்சிட்டேனா, அவங்களோட போய் நீ கூடிடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 544வது பாடல். தாமிடர்பட்டு தளிர்போல் தயங்கினும் மாமனத் தங்கன்பு வைத்த திலை ஆகும் தீயிடர் பட்டிருந்தென் செய்வாய் நெஞ்சமே போமிடத் தென்னொடும் போதும் கண்டாயே. முதல் பாடல்ல ஒரு பெரியாருக்கு என்ன தகுதி இருக்கு, நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்மளுடைய குணம் எப்படி இருக்கும்? பெரியார நம்ம பார்த்துட்டாலும் நம்ம ஈஸியா அவங்க கூட போய் சேரவோ பழகவோ நம்ம மாட்டோம். அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத 2வது பாடல்ல விளக்குறாரு. இப்ப நமக்கு வந்து தாமிடர் பட்டு தளிர் போல அப்படின்னா, இந்த ஒரு முல்லை கொடியோ ஏதோ ஒரு கொடி படர்வதற்கு ஒரு கொம்பு, ஒரு இது பற்றுறதற்கு எதுவுமே இல்லாம இருந்தா, அது எப்படி வாடி அலைப்பாய்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமோ, அதே மாதிரி தான் நாம ஒவ்வொருவரும் என்ன பண்றோம்னா, எல்லாருக்குமே பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா, நம்ம வந்து அத விட்டுட்டு வெளியில போகவே மாட்டோம். நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து, அத எப்படி முடிச்சுட்டு வெளிய வரேன்னு தான் நெனைப்போம். அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துரும். திரும்ப நம்ம அதே மனநிலையிலே தான் இருப்போம். அப்ப திருமூலர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உனக்கு உலக வாழ்க்கையில இருக்கிறப்ப, உனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ அந்த கொடி முல்லை கொடி போல தான். எங்க போக, என்ன செய்யன்னு தெரியாம நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. நீ பற்ற வேண்டிய அந்த கொம்பு எது அப்படின்னா, பெரியாருடைய துணை தான். நீ துணை கொண்டுட்டேனாலே, நீ ஈஸியா திருவடிய போய் அடைஞ்சிரலாம். இந்த இந்த துன்பத்துல நீ இருக்க வேண்டாம். அப்படிங்கிறத தான் 2வது பாடல்ல சொல்றாரு. அப்ப நம்மளுடைய வீட்ல என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் எது இருந்தாலும் சரி, அது எல்லாமே தானா மாறும். நம்மளுடைய நோக்கம் என்ன? ஒரு பெரியார நம்ம வந்து துணைக்கு தேடி போகணும். அவங்கள நாம வந்து உணரணும். இதுதான் சொல்ல வர்றாரு. தாமிடர் பட்டு தளிர்போல் தயங்கினோம். எப்படி வந்து ஒரு படரக்கூடிய ஒரு செடியானது அதற்கு துணைக்கு வந்து ஒரு கொம்பில்லாமல் துவண்டு தீயில் இட்டது போல வாடுமோ, மாமனத் தங்கன்பு வைத்த திலையாகும். அந்த மாதிரியான ஒரு துன்பம் நமக்கு ஏற்பட்டாலும், நம்ம வந்து இறைவன போய் நினைக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி செய்யவே மாட்டேங்கிறோம். மாமனத் தங்கன்பு வைத்ததில்லையாகும். மாமனத் தங்கன்புனா அந்த இறைவன் மீது நாம வைக்கக்கூடிய அன்ப வைத்ததில்லையாகும். நம்ம இறைவன அந்நேரம் நினைக்கவே மாட்டேன்றோம். நம்மளே அந்த துன்பத்துல இருந்து விடுபட நினைக்கிறோம். நீயிடர் பட்டிருந்தென் செய்வாய் நெஞ்சமே. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தனியா துன்பப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். அப்போ ஒரு பெரியாரை வந்து நம்ம துணை கொண்டுட்டோம்னா, இந்த பிரச்சனைய நம்ம எப்படி அதுல இருந்து வெளிய வர்றது? இல்ல இதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்படிங்கிறத அவங்களே வந்து நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அவங்களே நமக்கு தீர்வு சொல்வாங்க. "போமிடை தென்னொடும் போதும் கண்டமே." ஆம். இதுக்கு நீ வந்து பெரியாரை தேடி போறதுக்கு நீ என் கூட நான் உனக்கு துணை செய்றேன். எப்படி பெரியார கண்டுபிடிக்கிறது? எப்படி அவங்கள துணை கொள்றது? அப்படிங்கிறத நானே உனக்கு சொல்றேன். நீ அதுக்கு வந்து முயற்சி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப எல்லாருக்குமே பிரச்சனை தான் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம நீங்கணும்னா, பெரியாரோட துணை இருந்தா தான் நீங்க முடியும். 545வது பாடல்.
அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. இப்ப நமக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு, அந்த துன்பத்தை எல்லாம் மறந்துட்டு விட்டுட்டு இல்ல அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டு நம்ம போய் பெரியார துணை கொண்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத தான் சொல்றாரு. அறிவார் அமரர் தலைவனை நாடி. அறிவார் அப்படின்னா மிக பெரிய ஞானிகள், சான்றோர்கள், நாம அவங்களதான் நாம பெரியார்னு சொல்றோம். அப்ப நாம அடைய வேண்டிய அந்த பெரியவர் தான் அறிவார். அமரர் தலைவனை நாடி. அந்த பெரியவர்கள் ஞானிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தலைவனை நாடி. தலைவன் யாரு? சிவபெருமான். அந்த பெரியவர்கள், அந்த ஞானிகள், அந்த அறிஞர்கள் அவங்க எல்லாருமே வந்து சிவபெருமானை நாடிதான் வந்து செல்வார்கள். செறிவர் பெறுவர் சிவ தத்துவத்தை. அவங்க எல்லா சிவ தத்துவம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம். அப்ப ஆன்ம தத்துவம், இந்த வித்யா தத்துவம்லாம் இந்த உலக வாழ்க்கைக்கான தத்துவங்கள். அது எல்லாத்தையுமே கடந்து அவங்க வந்து இப்ப எதுல இருக்காங்கன்னா சிவ தத்துவத்துல இருக்காங்க. அவங்கதான் பெரியவர்கள். செறிவார் பெறுவர் சிவ தத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும். அவங்க எப்படி அந்த சிவ தத்துவத்திலேயே நிக்கிறாங்களோ அதுதான் வந்து மிக பெரிய நெறியா இருக்கும். அந்த நெறி வழியே நாமளும் போனோம். அப்ப அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதையே நாம வந்து பின்பற்றிட்டு போகணும். நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும். அவங்க பின்னாடி போற அந்த நெறிதான் நமக்கு வந்து அருள் செய்யும், நின்ற அருள் செய்யும். பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. அப்படி அந்த பெரியார் கூட நாம சேர்ந்து இருக்கிறதே நமக்கு வந்து மிகப்பெரிய இன்பத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்களுடைய நிழல்ல போய் நாம இருக்கும்போது நமக்கும் வந்து அதே இன்பம் வந்து நமக்கு கிடைக்கும். நீ எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் கவலைப்படாத, நீ அவங்க கூட போய் சேர்ந்துட்டேனாலே உனக்கு வந்து அந்த இன்பம் கிடைத்திடும். நம்ம வந்து அதுக்கு தயாராயிடுவோம், அதுக்கு நாம வந்து பழகிடுவோம். 546வது பாடல். தார் சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழா எந்தை பொன்னடி சேருவர் வாய் அடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோ அடைந்து அந்நெறி கூடலும் ஆமே. தார் சடையான் அப்படின்னா சிவபெருமானுக்கு தான் அந்த கூந்தல் வந்து ஜடாமுடியோட அப்படியெல்லாம் இருப்பாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப தார் சடையான் அப்படிங்கிறது இங்க சிவபெருமான சொல்றாங்க. தன் தமராய். தமராய் அப்படிங்கிற வார்த்தை நம்ம முதல் பாடல்லே பார்த்துட்டோம். நம்மளுடைய உறவினரை தான் தமராய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவபெருமானையே தன்னுடைய உறவினராக கொண்டவர்கள் யாரு? அவங்கதான் பெரியோர்கள். அவங்களதான் சொல்றாரு. தமராய் உலகினில் அவங்கதான் இந்த இந்த உலகத்துல போர் புகழா எந்தை பொன்னடி சேர்வர். போர் புகழானா வாய் வார்த்தையா சும்மா புகழ்றது, இல்ல இங்கிட்டு ஒண்ணு அங்கிட்டு ஒண்ணு அப்படி சொல்றது, அப்படி எல்லாம் இல்லாம போர் புகழா எந்த ஒரு மனதுல எந்த எண்ணமும் இல்லாம தூய்மையான பக்தியோட அவங்கதான் வந்து இறைவனை புகழ்றாங்க. எந்தை பொன்னடி சேர்வர். அவங்கதான் அந்த இறைவனுடைய பொன்னான திருவடியை போய் சேர்வாங்க. வாய் வார்த்தையா நம்ம சும்மா புகழ்ந்துட்டு நானும் என் நேரமும் இறைவனை நினைக்கிறேன், சும்மா பாக்குறவங்களெல்லாம் நமசிவாயன்னு சொல்றேன் அப்படின்னா அதுல பிரயோஜனமே இல்லை. மனதார இறைவனை சொல்லி அவருடைய திருவடியை சேர்றவங்க தான் பெரியோர்கள். வாய் அடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும். நம்ம வந்து வாயடையா சும்மா வாயால நம்ம வந்து இறைவனை பாடாம உள்ளம் தேர்வார்க்கு உள்ளத்தால நம்மளுடைய மனதால தூய்மையான அந்த அன்பால சொல்பவர்களுக்கு அருள் செய்யும். இறைவன் வந்து அருள் செய்வான். கோ அடைந்து அந்நெறி கூடலும் ஆமே. இறைவனை அடைகிறது. கோ அடைந்துனா இறைவன். இறைவனை தான் இங்க கோன்னு சொல்றாங்க. இறைவனை அடைகிறதுக்கு அந்நெறிதான் வந்து கூடலும் ஆமே. நம்ம மனதால உண்மையான அன்போட இருந்துட்டு வாயால நம்ம என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா வாயால இறைவனை சொல்லிட்டு மனதால நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அது வந்து தவறு.
இறைவனை பெரியோரை நீ அடையிறதுக்கே நீ மனதார இறைவனை நினைச்சேன்னா பெரியோர் உன்னை வந்து அடைந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு உதாரணமும் ஒரு நாயன்மார்கள் கதையில வரும். சாக்கிய நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு நாயனார் இருப்பாரு. அவர் வந்து சமண மதத்துல இருப்பாரு. சமண துறவியா, அந்த சமணர்களுக்கே உரிய அந்த உடை, அவங்களுக்கு உரிய அந்த தலை பாவனை, அதோடயே தான் அவர் வந்து இருப்பாரு. ஆனா அவர் அவங்க கூட இருக்கும் போதுமே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிவன் மேல அன்பு வந்து சிவனுடைய பக்தராவே மாறிடுவாரு. ஆனா இவங்க கிட்ட சொன்னோம்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க, நம்மள சமணர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமணர்கள் வந்து சிவனை ஏசும்போது இவரும் அவங்களோட சேர்ந்துகிட்டு அவரை வந்து ஏசுவாரு. ஆனா அவரால சிவபெருமான பார்க்காம இருக்கவே முடியாது. டெய்லி சிவன் கோயிலுக்கு போனா இந்த சமணர்கள் வந்து அவரை கண்டிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாமலும் போகணும், டெய்லியும் போகணும் அப்படிங்கிறப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி ஒரு கல் எடுத்துட்டு சிவபெருமான் முன்னாடி போய் சிவபெருமான திட்டுவாரு. திட்டிட்டு அந்த கல்ல விட்டு சிவபெருமான அடிச்சிட்டு வந்துருவாரு. அவருக்கு அப்பதான் திருப்தியா இருக்கும் அந்த சிவபெருமான பார்த்தது. சாக்கிய நாயனாருடைய கதை. ஆனா அவருக்கு வந்து முக்தி கிடைத்திரும். காரணம் என்னன்னா, அவருடைய மனது வந்து தூய்மையான அன்பு. சிவபெருமானையே எந்நேரமும் நினைச்சிட்டு அவர பார்க்கணுங்கிறதுக்காகவே அவர் வருவாரு. அப்ப அந்த அன்போட அவர் எரியிற அந்த கல்லு கூட சிவபெருமானுக்கு போய் பூவாவே விழும். அத வந்து அவர் ஏத்துக்கிறாரு. அப்ப வாயளவுல நம்ம எப்படி இருந்தாலும் பரவால்ல. மனதளவுல நம்ம வந்து சிவன் மேல அன்பு இருந்தாலே போதும். சிவன் வந்து நம்மள ஏத்துக்குவாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு தூய்மையான மனதோட இருக்கிறவங்களுக்கு தான் பெரியார் வந்து தெரிவாங்க. பெரியார நம்ம பார்க்கணும் அப்படின்னாலே, நம்ம எந்நேரமும் சிவன நெனச்சிட்டு இருந்தா, சிவனே வந்து ஒரு பெரியார் ரூபத்துல வந்து நமக்கு வந்து காமிச்சு குடுத்துருவார். இவர் தான் நீ துணையா வச்சுக்க வேண்டிய ஆளு அப்படின்னு காமிச்சு குடுத்துருவாரு. 547வது பாடல். உடையான் அடியார் அடியார் உடன்போய் படையாரலல் மேனி பதிசென்று புக்கேன் கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருக என ஓலமென்றாரே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பெரியார் அப்படிங்கிறவங்க உடல், மனம், எண்ணம் மூன்றுமே வந்து இறைவனை நோக்கி இருக்கும். ஒரு கொடி போல நமக்கு கவலை வேண்டாம். பெரியார போய் பற்றுனாலே போதும். அப்படி பற்றிக்கிட்டோம்னா நமக்கு இன்பம் கிடைக்கும். அப்ப எப்படி அந்த பெரியார நாம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மனதார இறைவனை நினைத்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 4 கருத்தை சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம பெரியார துணை கொண்டுட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய முடிவு எப்படி இருக்கும்? அது தெரியணும்ல. சும்மா பெரியார நீங்க பற்றிக்கோங்கன்னு சொன்னா, அது எப்படி ரிசல்ட் குடுக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. உடையான் அடியார். உடையான்னா யாரு? அனைத்துக்கும் உடைமையானவன். இந்த இந்த உலகம், பிரபஞ்சம் அனைத்தும் யாருக்கு சொந்தம்? சிவபெருமானுக்கு சொந்தம். அப்ப உடையான் அப்படிங்கிறது சிவபெருமான். அடியார், உடையானுடைய அடியார் யாரு? சிவனையே நினைச்சிட்டு அந்த ஞான நிலைக்கு இருக்கிறவங்க தான் அடியார். உடையான் அடியார் அடியார். அப்ப அந்த அடியாருக்கு கீழே அடியாரா யாரு? நம்ம தான் போய் ஒரு பெரியார பற்றிக்கிட்டு அவர் பின்னாடி போக போறோம். அப்போ உடையான் அடியார் அடியார் அப்படிங்கிறது நம்மள தான் சொல்றாரு. உடன் போய் நம்ம அவங்க பின்னாடியே போறோம் அப்படின்னா, படையார் அலல் மேனி பதிசென்று புக்கேன். இந்த இந்த அடியார்கள் நம்ம போய் பிடிக்கிற அந்த பெரியார் இருக்கார் இல்லையா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லா ஞானமும் கிடைத்து அந்த நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா? சிவபெருமான் வந்து இங்க ஒளியா இருப்பாரு. நாதமும் நாதமும் விந்துவும் கலந்து இருப்பாரு. அமிர்தம் சுரக்கும். அந்த அந்த ஒளி பொருந்திய அந்த இறைவன் அந்த மேனியை பார்த்து அந்த பதியை சென்று புக்கேன் அப்படின்னா, அத அடையிறதுக்கு பக்கத்துல போனவங்க. அவங்கள தான் நாம வந்து இப்ப அடியாருக்கும் அடியாரா நாம இருக்கோம். அவர் அப்ப வந்து அந்த சிவலோகம் போயிட்டாங்க. சிவபெருமான அடையிறதுக்கு தயாராகி ஒவ்வொரு பயிற்சியா செய்து போயிட்டாங்க. நாமளும் இப்ப அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்கோம். கடையார நின்றவர் கண்டறிவிப்ப. அப்ப அவங்க போய் அந்த சிவலோகம் வாசல்ல நின்னுட்டாங்க. நின்னுட்டு நாங்க வந்து இந்த பயிற்சியெல்லாம் செய்து சிவனை அடையிறதுக்காக நாங்க வந்துட்டோம்னு அவங்க போய் நிக்கும்போது, கடையார் அப்படின்னா அந்த அந்த சிவலோக வாசல்ல காவலுக்கு நிக்கக்கூடியவர்கள்.
அவங்க என்ன பண்ணுவாங்களாம், வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் சிவபெருமான்ட்ட சொல்லிட்டு வரோங்கிற மாதிரி போவாங்க இல்லையா? அவங்க போய் என்ன சொல்வாங்க, ஒரு அடியார் நல்லா பயிற்சி பண்ணி உங்கள அடையறதுக்கு வந்திருக்காரு. ஆனா அவர் பின்னாடியே 2, 3 பேர் அவர பிடிச்சுக்கிட்டே பின்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு போய் அவர் சொல்லுவாரு. கடையார் நின்றவர் கண்டறிவிப்பர். அவர் என்ன பார்த்தாரோ அத போய் அவங்க அறிவிப்பாங்க. உடையான் வருக என ஓலம் என்றாரே. அப்ப சிவபெருமான் என்ன சொல்வாராம், அந்த அடியார நீ உள்ள கூப்பிடும் போதே அந்த கூட இருக்கிறவங்களையும் உள்ள கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவரு ஓ ஓலம் என்றாரேன்னா ரொம்ப சந்தோஷமாவே நம்மள வந்து வரவேற்றுவாரு. அப்ப நம்ம இதைத்தானே விரும்புறோம், சிவனை அடையிறதுக்கு தானே விரும்புறோம். அப்ப அந்த அடியார் பின்னாடியே போனோம்னாலே நமக்கு வந்து கிடைச்சிரும் அப்படிங்கறத தான் சொல்றாரு. இது நம்ம நம்ம லைஃப்லயே நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இப்ப நம்ம சமீபத்துல கண்ணகி கோயில் போயிருந்தோம். அந்த கோயிலுக்கு வந்து 4 மணி நேரம் ட்ரெக்கிங். கஷ்டப்பட்டு ஏறி போய் நின்னுட்டோம். பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க பயங்கர கூட்டம். ஒரு 1000 பேரு கியூல நின்றுப்பாங்க. கடைசியா நானும் உமாவும் போயிட்டு இந்த கூட்டத்துல நின்னு நம்ம எப்படி சாமிய பாக்குறதுன்னு நாங்க நின்னுட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி போன சாரு ரொம்ப ஈஸியா நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு வந்தாரு. எப்படி இந்த கூட்டத்துல நின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் போய் இந்த கூட்டத்துல எல்லாம் நிக்கல. இவ்வளவு கூட்டம் இருக்கு, நிக்க வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னு சொல்லி கூட்டத்தை நிப்பாட்டிட்டு அவரையும் அவர் கூட அந்த கொஞ்சம் பேர் அப்படி பாதுகாப்புக்கு போவாங்க இல்லையா, அவங்கள மட்டும் அந்த குறுக்கு பாதையில உள்ள விட்டாங்க. நானும் அவங்களோடய சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி அப்படி அப்படியே போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் இந்த இந்த கதை. அந்த அடியார் பின்னாடி நம்ம சும்மா வால் பிடிச்சிட்டு போனா கூட அவங்க அடியாருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அது வந்து நமக்கும் கிடைச்சிரும் அப்படிங்கறத தான் இந்த பாடல்ல சொல்றாரு. அப்ப இதுதான் ரொம்ப ஈஸியான வழி. நம்ம உட்காந்து இடதுல இழுத்து வலதுல விட்டு அது இத பண்றதுக்கு யார் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுதோ அவங்க கூட போய் ஒட்டிக்கிறதே ரொம்ப சிம்பிளான வழியா சொல்லிட்டாரு. அடுத்து 548வது பாடல். அருமை வல்லோன் கலை ஞானத்துள் தோன்றும், பெருமை வல்லோன் பிற வீச்சுளி நீந்தும், உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும், திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. இது கடைசி பாடல். 2ஆம் திருமந்திரத்துல கடைசி பாடலோட முடிக்கிறாரு. இந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த பெரியோர்கள் வந்து அவங்க எப்படி இந்த நிலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அருமை வல்லோன் கலை ஞானத்துள் தோன்றும். அருமை வல்லோர் அப்படிங்கிறவங்க தான் அந்த அருமைனா இறைவன். இறைவன் தான் அருமையானவன். வல்லோர்னா அந்த அருமையானவனை போய் அடையக்கூடிய வல்லவர்கள். அவங்கதான் அந்த பெரியோர்கள். கலை ஞானத்துள் தோன்றும். அவங்களுக்குள்ள அந்த அனைத்து கலைகளும் ஞானமாக தோன்றும். 1 செகண்ட் இந்த பவர் ஆன் பண்ணிக்கிறேன். அருமை வல்லோன் கலை ஞானத்துள் தோன்றும். அந்த இறைவனை அடையிறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அனைத்து கலைகளும் ஞானமாக அவங்களுக்கு தான் வந்து தோன்றும். பெருமை வல்லோன் பிற வீழ்ச்சி நீந்தும். அந்த அந்த ஞானம் கிடைத்தவங்க இந்த இந்த கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடல்ல என்ன கலை இருக்கு, எப்படி அந்த கலையில நம்ம தேர்ச்சி பெறுறது, இதெல்லாம் தான் அடுத்து வரப்போறிய அந்த 3ஆம் தந்திரத்துல அவர் விளக்கம் சொல்ல போறாரு. அத சிம்பிளா இந்த பாடல்ல ஒரு ஒரு சொல் மூலமா நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. நமக்கு அப்பதான் அந்த அடுத்த அந்த கலை எப்பேற்பட்ட கலை, அதை எப்படி பயிற்சி பண்ணணுங்கிற ஆர்வம் நமக்கு வந்து வரும். அருமை வல்லோன் கலை ஞானத்துள் தோன்றும். அந்த இறைவனை அடைய வல்லவர்கள் கொண்டவர்கள் இந்த கலை ஞானத்தில் தோன்றும் சிறந்து விளங்குவார்கள். பெருமை வல்லோன் பிறவிச்சுழி நீந்ததும். இந்த இந்த பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்கடலை நீந்தி கரை சேரக்கூடிய அந்த பெருமை இவங்களுக்கு தான் உண்டு. இவங்களுக்கு தான் அந்த வல்லமை இருக்கு. எப்படி இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா, அந்த கலையை கற்று தெரிந்த அந்த ஞானிகளுக்கு தான் தெரியும்.
உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும். இவங்களுக்கு தான் இந்த இந்த ஊழி அப்படிங்கிறது இந்த பிறப்பு இறப்ப நமக்கு மீண்டும் திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய அந்த ஊழி கால முதல்வன் இறைவன் அவனை வந்து எப்படி அவர்கிட்ட உரிமை கொண்டு அதை உணர்ந்து எப்படி அவரை நெருங்குவது அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு தெரியும்? பெரியோரா இருந்தாலும் அந்த கலையை கற்று ஞானம் தெரிந்தவர்களுக்கு இருக்கும். திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. இப்ப திருமூலர் வந்து இப்பேற்பட்ட ஒரு பெரியோரை போய் நான் பற்றிக்கிட்டு தான் எனக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருமூலரே இறைவன் அடைகிறதுக்கு எப்பேற்பட்ட அந்த கலை ஞானம் சிறந்த ஒருத்தருடைய திருவடியை போய் பிடிச்சனாலதான் அவருக்கு இந்த நிலை வந்திருக்கு. அப்ப அவருக்கே அப்படி ஒரு நிலைனா நம்மளால என்னைக்குமே இந்த புக்கை மட்டும் படிச்சுட்டு பயிற்சி செஞ்சு இறைவனை அடைய முடியாது. மனதார நாம வந்து பயிற்சி செய்து நினைத்தோம்னா இறைவனே நமக்கு தேவையான அந்த பெரியவரை நமக்கு வந்து துணையாக கொடுப்பார். அப்ப என்ன சொல்லியிருக்காரு? இறைவனை அடையக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் கலை என்னும் ஞானத்தில் தோன்றி சிறந்து பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவதற்குரிய வல்லமை பெற்றவர்கள் இறைவனுடைய திருவடியை அடைந்து இந்த பிறப்பு இறப்பு என்னும் ஊழியிலிருந்து விடுபடக்கூடிய அத்தகைய பெரியோருடைய திருவடியை நான் பற்றி கொண்டு எனக்கு இறைவனுடைய அருள் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதோட 2ஆம் தந்திரம் வந்து முடியுது. அடுத்து நம்ம வெள்ளிக்கிழமை 3ஆம் தந்திரம் வந்து ஆரம்பிப்போம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பெரியார வந்து நாம துணை கொள்ளணும். அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? அவங்களுடைய உடல், மனம், எண்ணம் எப்பயுமே சிவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குரூப் இருந்தாங்கன்னா அவங்களோட நாம சேர்ந்து பயணிக்கும் போதே நம்மளுடைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த துன்பங்கள் எல்லாம் இருந்து விடுவிப்பாங்க. அவங்களே நமக்கு வந்து அதுக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த இன்பமான நிலைய அவங்களே வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய திருவடிய பிடிச்சுக்கிட்டு போனாலே நம்ம வந்து இறைவனை அடைஞ்சிடலாம். இதைத்தான் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் எதுவும் இல்லைன்னா நம்ம இந்த வகுப்பை முடிச்சிடலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம்.